أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. கடவுள் குர்ஆன்ல பல அறிவிப்புகளை நமக்கு அறிவிக்கிறாரு. அதுல பொதுவான மனித சமூகத்தில் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் பொதுவுல அவர் அறிவிக்கக்கூடிய அந்த சில வசனங்களை பார்க்கணும். தூது செய்தியை பெற்றவர்களை நிச்சயமாக நாம் விசாரிப்போம், அத்துடன் தூதர்களையும் நாம் விசாரிப்போம். அதிகாரபூர்வமாக அவர்களுக்கு நாம் அறிவிப்போம், ஏனெனில் நாம் ஒருபோதும் கவனமற்றவர்களாக இருந்ததில்லை. கடவுள் ஒருபோதும் கவனமற்றவராக இல்லை அப்படிங்கிறத நமக்கு அறிவுறுத்துறாரு. நாம அந்த விஷயத்துல விழிப்புடன் இருந்து கடவுள் நமக்கு எவற்றையெல்லாம் அறிவுறுத்துறாரோ அவற்றை நாம் பின்பற்றக்கூடியவர்களா இருக்கணும். நாம் கடவுளை பற்றிய இயற்கையான அறிவு கொண்டவர்களாக பிறக்கின்றோம். இந்த வாழ்வு கடவுளின் சாம்ராஜ்யத்திற்கு திரும்பி செல்வதற்கான நம்முடைய இறுதி வாய்ப்பாகும். தங்களை மீட்டுக் கொள்வதை மனிதர்களுக்கு சாத்தியமாக்குவதற்காக நாம் இவ்வாறு வெளிப்பாடுகளை விவரிக்கின்றோம் என்று கடவுள் நமக்கு அறிவுறுத்துறாரு. மேலும் நம்முடைய சான்றுகள் வழங்கப்பட்டு ஆனால் அவற்றை புறக்கணிப்பதை தேர்ந்தெடுத்து கொண்ட ஒருவனை பற்றிய செய்தியை அவர்களுக்கு ஓதி காட்டுவீராக அப்படின்னு சொல்லி சொல்றார். கடவுளுடைய சான்றுகள் வழங்கப்பட்ட பின்னரும் அவற்றை புறக்கணித்து சென்ற ஒருவனை அவன் வழிகேடனாக ஆகும் வரை சாத்தான் அவனை துரத்தி சென்றான் என்று ஒரு நிகழ்வை குறித்து கடவுள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அதாவது மூசாவுடைய சரித்திரத்துல காரூனை பற்றிய ஒரு சம்பவம் இது. காரூன் வழிகாட்டல் கிடைத்த பிறகும் அவன் தன்னுடைய சுய விருப்பப்படி அகந்தையோட செயல்பட்டான். அதனால சாத்தான் அவனை கடைசி வரையும் துரத்தி சென்று அவன் வழிகேடனாக ஆகும் வரை வழிகாட்டில் கொண்டு அவனை விட்டுருச்சு அப்படின்னு சொல்றார். அப்ப நாம சொந்த விருப்பங்களை பின்பற்றும் போது சாத்தான் நம்ம வழிகட்டுக்கிட்டு சென்றதான் அப்படிங்கிறத கடவுள் நமக்கு அறிவுறுத்துறாரு. மேலும் நாம் நாடி இருந்தால் சான்றுகள் மூலம் அவனை நாம் உயர்த்தி இருக்க முடியும். ஆனால் அவனோ தன் சுய அபிப்பிராயங்களையே தொடர்ந்து சென்றான். இப்ப கடவுள் நாடி இருந்தா அவனை காப்பாற்றி இருப்பாரு. ஏன் நாடலன்னா அவன் தன்னுடைய சுய அபிப்பிராயங்களையே பின்பற்றக்கூடியவனா இருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எவரையெல்லாம் கடவுள் வழிநடத்துகின்றாரோ அவர்களே உண்மையில் வழிநடத்தப்பட்டவர்கள். மேலும் எவரையெல்லாம் அவர் வழிகேட்டில் விட்டு விடுகின்றாரோ அவர்களே நஷ்டவாளிகள் என்று கடவுள் நமக்கு விவரிக்கிறார். அவர்களிடம் உள்ள அறிவு அதனை கொண்டு அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். கண்கள் அதனை கொண்டு அவர்கள் பார்க்க மாட்டார்கள். மேலும் காதுகள் அதனை கொண்டு அவர்கள் கேட்க மாட்டார்கள். அப்ப நமக்கு கடவுள் வழங்கியிருக்கக்கூடிய இந்த அருட்குறைகளை நாம பயன்படுத்தி நாம மீட்சிக்கான உபாயத்தை தேடிக்கொள்ளணும். Prophet Muhammad's mission is to deliver the Quran. முகமதுடைய வேலை இந்த குரானை நமக்கு பெற்று தருவது. Messenger Rasul's mission is to remind us to go back to Quran. ரசாதோட காரியம் என்னன்னா நாம குரானை விட்டு விலகி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மளை எச்சரிக்கை செய்து நம்மளை மீண்டும் குரானை பின்பற்ற செய்வதற்காக ரசாத் வந்திருக்காரு. Nobody has monopoly on God's truth. கடவுளுடைய இந்த சத்தியத்தின் மீது ஒருவருக்கும் தனி உரிமை இல்லை. கடவுளுடைய இந்த சத்தியம், அவருடைய இந்த குரான் இந்த உலகம் முழுமைக்கும் பொதுவானது, அனைத்து மக்களுக்குமானது.
அதனால யார் ஒருவரும் அதன் மீது உரிமை கொண்டாட முடியாது. Praise be to God, Lord of the universe. அகிலங்களின் இரட்சகருக்கு புகழ் அனைத்தும். நிகர்நிலை அற்றவராக, தனக்கு இணையற்றவராக கடவுள் மட்டுமே இருக்கின்றார். இன்ஷா அல்லாஹ் இந்த மனித சமூகத்துக்கு கடவுள் அறிவிக்கக்கூடிய சில குறிப்புகளை நாம பார்ப்போம். ஒட்டுமொத்த மனித இனத்திற்கான கடவுளின் அறிவிப்புகள் குறித்த பல வசனங்களை நாம் நினைவு கூறுவோம். உண்மையில் இது ஒரு நினைவூட்டலாகும். விரும்புகின்ற எவரும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மனிதன் அவன் அவருடைய கட்டளைகளை உறுதியாக கடைபிடிக்கிறது. மனிதன் கடவுளுடைய கட்டளைகளை உறுதியாக கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கடவுள் நமக்கு அறிவுறுத்துறாரு. இது ஒரு நினைவூட்டலாகும் அப்படின்னு சொல்றாரு. மேலும் யார் ஒருவர் விரும்புகிறார்களோ அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. 80 23 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறேன் சொல்லலாம். 11 உண்மையில் இது ஒரு நினைவூட்டலாகும். விரும்புகின்ற எவரும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். கண்ணியமான வேதங்களில் மேன்மையானது மற்றும் தூய்மையானது தூதர்களின் கரங்களால் எழுதப்பட்டது. கண்ணியமானவர்கள் மற்றும் நன்னறியாளர்கள். மானிடனுக்கு கேடுதான், அவன் மிகவும் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். எதிலிருந்து அவர் அவனை படைத்தார்? ஒரு சிறு துளியில் இருந்து அவர் அவனை படைக்கின்றார், மேலும் அவனை வடிவமைக்கின்றார். பின்னர் அவனுக்குரிய பாதையை அவர் சுட்டி காட்டுகின்றார். பின்னர் அவனை மரணத்திலும் பின்னர் சமாதியினுள்ளும் அவர் ஆழ்த்துகின்றார். அவர் நாடும் பொழுது அவனை அவர் உயிர்த்து எழுப்புவார். அவன் அவருடைய கட்டளைகளை ஆதரிக்க வேண்டும். அப்ப இந்த குரான் நமக்கு ஒரு நினைவூட்டலா இருக்குது. நாம கடவுளுடைய கட்டளைகளை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத கடவுள் நமக்கு நினைவூட்டுறாரு. அடுத்து, நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றும் பதிவு செய்யப்படுகின்றது அப்படிங்கிறதையும் நமக்கு கடவுள் அறிவுறுத்துறாரு. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றும் பதிவு செய்யப்படுகின்றது. உங்களை சுற்றிலும் காண முடியாத காவலர்கள் இருக்கின்றனர். உங்களை சுற்றிலும் காண முடியாத காவலர்கள் இருக்கின்றனர். கவனமற்றவர்களாக இருக்காதீர்கள். தீர்ப்பு நாளானது அச்சுறுத்துகின்றதாகவும் அந்நாளில் அனைத்து தீர்மானங்களும் கடவுளுக்குரியதாக இருக்கும். நம்மை சுற்றி காவலர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கடவுள் நமக்கு அறிவிக்கிறாரு. அவர்கள் நம்முடைய ஒவ்வொரு செயலையும் பதிவு செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்ப அது விஷயமா நாம கவனமற்றவர்களாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கடவுள் நமக்கு அறிவுறுத்துறாரு. 82 6-12 மானிடனே, உன்னைத்தான் மிகுந்த கண்ணியத்திற்குரியவரான உன்னுடைய இரட்சகரிடமிருந்து உன்னை திசை திருப்பியது எது? உன்னை படைத்து உன்னை வடிவமைத்து உன்னை பூரணப்படுத்திய அந்த ஒருவர், அவர் தேர்ந்தெடுத்த எந்த வடிவத்திலும் அவர் அதனை கட்டமைத்தார். உண்மையில் மார்க்கத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள மறுக்கின்றீர்கள். உங்களை சுற்றிலும் கண்ணுக்கு தெரியாத காவலர்கள் இருக்கின்றனர் என்ற நிதர்சனத்தின் மீது கவனமற்றவர்களாக, அவர்கள் கண்ணியமான பதிவாளர்களாக இருக்கின்றனர். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் அவர்கள் பதிவு செய்யும். ஆக நம்மை சுற்றி கண்ணுக்கு தெரியாத காவலர்கள் இருக்கிறாங்க. அவங்க நம்முடைய ஒவ்வொரு செய்கையையும் பதிவு செய்யறாங்க. அப்படிங்கிறதுல நாம கவனத்தோட இருக்கணும் அப்படிங்கிறத கடவுள் நமக்கு அறிவுறுத்துறாரு. அடுத்து, மனிதர்களில் தீயவர்களாக இருக்கக்கூடியவர்கள், மனிதர்களில் தீய நம்ப மறுப்பவர்களின் நிலை எப்படிப்பட்டது அப்படிங்கிறதையும் கடவுள் குறிப்பிட்டு சொல்றாரு. அவர்கள் நம்ப மறுப்பவர்களின் நிலை குற்ற உணர்வில் ஆழ்ந்தவர்களாக துக்கத்தால் சூழப்பட்டிருக்கும். எப்பொழுது? ஊதுதல் நிகழ்ந்தேறும் போது. ஊதுதல் நிகழ்ந்தேறும் போது தீயவர்கள்
துக்கத்தால் சூழப்பட்டவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. மீண்டும் உயிர்ப்பித்தெழுப்பப்படும் நாளின் நிகழ்வுகளின் வரிசை கிரமம் அடையாளமாக கொம்பு ஊதப்படுவதை கொண்டு துவங்குகின்றது. நாம மீண்டும் உயிர்ப்பித்தெழுப்பப்படுவதற்கு அடையாளமாக முதல்ல கொம்பு ஊதுவதை கொண்டு துவங்கப்படுது அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல கடவுள் நமக்கு அறிவுறுத்துறாரு. கொம்பு ஊதப்பட்டு விட்டால் அந்நாளில் அவர்களுக்கிடையில் எந்த உறவும் இருக்காது. அன்று அவர்கள் ஒருவரை பற்றி மற்றொருவர் கவலைப்படவும் மாட்டார்கள். அப்ப மீண்டும் உயிர்ப்பித்தெழுப்பப்படும் நாள்ல ஒருவரை ஒருவர் அறியவே முடியாது. தாய் தகப்பன் பாட்டன் பூட்டன் பேரன் புள்ள அப்படின்னு இருக்கிறோம். இந்த மாதிரியான எந்த ஒரு உறவு முறையோ நாம இங்க ஒரே குடும்பத்துல இருந்தோம் அப்படிங்கிறதும் அறிய முடியாத ஒரு நிலையில தான் நாம இருப்போம். நமக்கு இடையில எந்த ஒரு உறவும் இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த உலகத்துல மனிதர்கள் தங்கள் குடும்பத்துக்காக மற்றவரோட சண்டையிடக்கூடியவர்களா இருக்காங்க, தங்கள் இனத்துக்காக சண்டையிடக்கூடியவர்களாக இருக்காங்க, மதத்துக்காக, மொழிக்காக அப்படின்னு பல்வேறு விதங்கள்ல மனிதர்கள் ஒருவருடன் ஒருவர் சண்டையிட்டு கொண்டு பிரிந்து கிடக்குறாங்க. ஆனா கடவுள் நமக்கு அறிவுறுத்துறது, நான் உங்களை எப்படி படைத்தேனோ அது போல தனி ஒருவனாகத்தான் நீங்க என்னை சந்திக்க வருவீங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அதை நாம மனதுல நிலைநிறுத்தி நம்முடைய சுற்றங்களுக்காக, உறவுகளுக்காக எந்த தவறு செய்யாம நாம நம்முடைய கருத்துக்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும் என்பதுல 33 42 வரையும் படிக்கிறான். பின்னர் ஊதுதல் நிகழ்ந்தேறும் போது அதுதான் ஒருவன் தன் சகோதரனிடமிருந்து விரண்டோடும் நாளாகும். தன் தாய் மற்றும் தந்தையிடமிருந்து, தன் வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகளிடமிருந்து அவர்கள் ஒவ்வொருவரும் அந்நாளில் தன்னுடைய சொந்த தலைவிதியை பற்றியே கவலைப்படுவார். சில முகங்கள் அந்நாளில் மகிழ்ச்சியுடன் இருக்கும், சிரித்து கொண்டும் ஆனந்தத்துடனும். மற்ற முகங்களோ அந்நாளில் துன்பத்தால் சூழப்பட்டிருக்கும், குற்ற உணர்வில் ஆழ்ந்தவர்களாக. இவர்கள்தான் தீய நம்ப மறுப்பவர்கள். அப்ப அந்த நாள்ல தீய நம்ப மறுப்பவர்கள் குற்ற உணர்வுல ஆழ்ந்தவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத கடவுள் அறிவுறுத்துறாரு. ஆக நாம கடவுளுடைய கட்டளைகளை நம்ப மறுக்காம அவற்றை ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத கடவுள் அறிவுறுத்துறாரு. இந்த அறிவுறுத்தல்கள் அனைத்தும் ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கானதாக இருக்கு. தனிப்பட்டு நம்பிக்கையாளர்களுக்கு, நம்ப மறுப்பவர்களுக்கு, நயவஞ்சகர்களுக்கு அப்படின்னு இல்லை, ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்குமான அறிவிப்புகளா இருக்கு அப்படிங்கிறத நான் உணர்ந்து அதை தேர்ந்தெடுத்து சொல்றேன் உங்களுக்கு. மேலும் சமூக அழுத்தம் பெரும் நாசம் விளைவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்நாளில் நீங்கள் ஒருவர் மற்றவரை கைவிட்டு விடுவீர்கள், ஒருவர் மற்றவரை சலிப்பீர்கள். உறவினர்களுக்காகவும் நட்புகளை பாதுகாப்பதற்காகவும் கடவுள், மார்க்கம் ஆகிய 2 பிரதானமான விஷயங்களில் சமரசம் செய்து கொள்ளாதீர்கள். சமூக அழுத்தம் அப்படின்னா நாம எல்லாரும் அறிஞ்சிருக்கிறோம். இப்ப நாமே இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு நம்முடைய சமூகம் நம்ம மேல எவ்வளவு பெரிய அழுத்தத்தை பிரயோகிக்குது அப்படிங்கிறத நாம அறிந்திருக்கிறோம். அவற்றை எல்லாம் மீறி நாம கடவுள் மட்டுமே நமக்கு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நாம இந்த கொள்கையில உறுதியோட இருக்கிறோம். அத்தகைய சமூக அழுத்தம் பெரிய நாசத்தை விளைவிக்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறத கடவுள் நமக்கு அறிவுறுத்துறாரு. அந்த சமூகத்துக்காக பயந்து நாம சத்தியத்தை கைவிட்டு விடக்கூடாது அப்படிங்கிறத நாம உறுதியோட மனசுல நிலைநிறுத்தணும். 29 25வது வசனம், சமூக அழுத்தம் ஆழ்ந்ததொரு பெரு நாசம் அப்படிங்கிற உபதலைப்பிற்கு அவர் கூறினார், இவ்வுலக வாழ்வில் உங்களுக்கு இடையில் சில நட்புகளை பேணிக் கொள்வதற்காகவே
சமூக அழுத்தம் காரணமாக கடவுளுடன் சக்தியற்ற போலி தெய்வங்களை நீங்கள் வழிபடுகின்றீர்கள். ஆனால் பின்னர் உயர்த்தி எழுப்பப்படும் நாளன்று நீங்கள் ஒருவர் மற்றவரை கைவிட்டு விடுவீர்கள், மேலும் ஒருவர் மற்றவரை சபிப்பீர்கள். அங்கே நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு உதவி கொள்ள இயலாத நரகமே உங்களுடைய விதியாகும். ஆக மறுமையில நாம ஒருவர் மற்றவரை கைவிட்டு விடுவோம் அப்படிங்கிறத கடவுள் அறிவிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துல நாம அதை உணர்ந்து கடவுளின் பாதையில் செயல்படக்கூடியவர்களாக நாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதுக்கடுத்து கடவுளுக்கு இணை கற்பிக்கக்கூடிய போலி தெய்வ வழிபாடு செய்பவர்களின் நிலை குறித்து உவமானத்துடன் கடவுள் எச்சரிக்கின்றார். இன்னும் ஆழ்ந்த ஒரு ஞானத்தையும் அதில் வெளிப்படுத்துறாரு. கடவுளுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்களுடைய நிலை எப்படிப்பட்டது அப்படின்னா, அது ஒரு சிலந்தி வலையை போன்றது அப்படிங்கிறத கடவுள் சொல்றாரு. 29வது அத்தியாயத்துல 41 43 வரையும் படிக்கிறேன். கடவுள் அவருடன் வேறு எஜமானர்களை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு உவமானமாவது சிலந்தி பூச்சியும் அவளுடைய வீடும் ஆகும். வீடுகள் அனைத்திலும் மிகவும் பலகீனமானது சிலந்தி பூச்சியின் வீடே ஆகும். அவர்கள் மட்டும் அறிந்திருந்தால் அவருடன் அவர்கள் வழிபடுகின்ற எதுவாயினும் அவை உண்மையில் ஒன்றுமே இல்லை என்பதை கடவுள் முற்றிலும் நன்கறிகின்றார். அவர் எல்லாம் வல்லவர், ஞானம் மிகுந்தவர். இந்த உதாரணங்களை நாம் மக்களுக்கு எடுத்துரைக்கின்றோம். எனினும் அறிவுடையோரை தவிர எவர் ஒருவரும் அவற்றை போற்றிட மாட்டார்கள். அப்ப கடவுளுக்கு இணை தெய்வ வழிபாடு செய்வது மிக ஒரு பலகீனமான செயல் அப்படிங்கிறத கடவுள் நமக்கு அறிவுறுத்துறாரு. மேலும் இது விஷயத்துல சிலந்தி பூச்சியும் அவளுடைய வீடுமாகும் அப்படின்னு சொல்லி சிலந்தி பூச்சிக்கு பெண்பால் குறியீடு செய்றார். அப்ப இதுல ஒரு நாம அறியாத ஒரு ஞானத்தை கடவுள் நமக்கு கற்பிக்கிறார். அதாவது சிலந்தி பூச்சி எப்படி சொல்ற மேட்டிங் முடிந்த உடனே, அதாவது அவை இனவிருத்திக்கு இணைந்த பிறகு பெண் சிலந்தியானது ஆண் சிலந்தியை கொன்று விடுகின்றது அப்படிங்கிறது இன்றைக்கு விஞ்ஞானபூர்வமா கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை கடவுள் நமக்கு அப்பவே சொல்றாரு. பெண் சிலந்தி பூச்சியினுடைய வீடு அப்படிங்கிற அடிப்படையில அந்த ஞானத்தை கடவுள் அப்ப வெளிப்படுத்தி இருக்காரு அப்படிங்கிறத சொல்றேன். அடுத்து சாத்தான் நம்மளை நெருங்கும் போது நாம சாத்தானுக்கு எதிராக கடவுள்கிட்ட புகலிடம் தேடணும் அப்படின்னு சொல்லி கடவுள் நமக்கு கற்பிக்கிறாரு. அதுபோல உங்களுடைய செயல்களுக்கான பின் விளைவுகளே உங்களுக்கு நன்மையாகவோ தீமையாகவோ விளைகின்றது. நீங்கள் இணை வழிபாடு செய்த அந்த போலி தெய்வங்கள் உங்களை கைவிட்டு விடும். அன்றைய தினம் நீங்கள் உங்கள் தவறை உணர்வீர்கள். அதே வேளை கற்பித்தல் ஏதும் இல்லை என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அப்ப சாத்தானுக்கு எதிராக நாம கடவுள்கிட்ட புகலிடம் தேடணும் அப்படிங்கிறத கடவுள் நமக்கு கற்றுத்தர்றாரு. மேலும் நம்முடைய செயல்களின் பின் விளைவுகள் தான் நமக்கு நன்மையாகவோ தீமையாகவோ விளைகிறது அப்படிங்கிறதையும் நாம உணர்ந்து கொள்ளணும். மேலும் நாம இங்க செய்யக்கூடிய அந்த இணை தெய்வ வழிபாட்டு அந்த இணை தெய்வங்கள் கைவிட்டு விடும் அப்படிங்கிறதையும் மனிதர்களுக்கு கடவுள் அறிவுறுத்துறாரு. அதே நேரத்துல மறுமை நெருங்கி வரும்போது அந்த நாள்ல அன்றைய தினம் நீங்கள் உங்கள் தவறை உணர்வீர்கள். அதே நேரத்துல அங்க தப்பித்தல் எதுவும் இருக்காது. அப்ப மிகவும் தாமதமாயிடும், நீங்க தப்பிக்கவும் முடியாது அப்படிங்கிறத கடவுள் அறிவுறுத்துறாரு. இன்ஷா அல்லாஹ் அதை நாம மனதுல நிலைநிறுத்தி நம்முடைய செயல்களை நாம ஒழுங்குபடுத்திக்கிறோம் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். 41:36 சாத்தான் உங்களிடம் ஒரு யோசனையை கிசுகிசுத்தால் நீங்கள் கடவுளிடம் புகலிடம் தேட வேண்டும். அவர்தான் செவியேற்பவர், அனைத்தையும் அறிந்தவர். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். தூபு இலல்லாஹ்.
அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். இன்ஷா அல்லாஹ் குர்ஆன்ல கடவுள் இரண்டு இருவேறு இடங்களில் இருவேறு வசனங்களை குறித்து குறிப்பிட்டிருக்காரு. அதை குறித்து அறிவுறுத்துறாரு. இந்த இரண்டு வசனங்களிலும் கடவுள் பிரயோகிக்கும் வார்த்தைகள் கடவுளின் உடன்படிக்கை தூதரை ஏற்க மறுக்கும் முகம்மதியர்களுக்கான படிப்பினைகளை வழங்கக்கூடியதாக இருப்பதனை நாம் காணலாம். அந்த இரண்டு வசனங்கள்லையும் கடவுள் பிரயோகிக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை நாம கவனமா பார்த்தோம்னா அது இன்றைய முகம்மதியர்களுக்கான படிப்பினையை வழங்கக்கூடியதா இருக்கு. அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்றேன். சூரா 3 ஆலி இம்ரான் வசனம் 164 கடவுள் விவரிக்கின்றார், தன்னுடைய வெளிப்பாடுகளை அவர்களுக்கு எடுத்துரைப்பதற்காக, மேலும் அவர்களை தூய்மைப்படுத்துவதற்காக, மேலும் இவ்வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அவர்கள் மத்தியில் எழுப்பியதன் மூலம் நம்பிக்கையாளர்களை கடவுள் ஆசீர்வதித்து விட்டார். இதற்கு முன்னர் அவர்கள் முற்றிலும் வழிதவறி சென்று விட்டிருந்தனர். இப்ப இந்த வசனத்துல தன்னுடைய வெளிப்பாடுகளை அப்படின்னு சொல்லி கடவுள் முதல்ல குறிப்பிடுவார். தன்னுடைய வெளிப்பாடுகள் அப்படிங்கும் போது அதுவரையிலும் அந்த வெளிப்பாடுகள் யார் ஒருவருக்கும் வழங்கப்படவில்லை. முகமதுக்கு கூட வழங்கப்படவில்லை. அது கடவுளின் வெளிப்பாடாக கடவுளிடம் இருக்கின்றது. அந்த வெளிப்பாட்டை அவர்களுக்கு ஓதி காண்பிப்பதற்காக, அதாவது முந்தைய வேதங்கள் எதனையும் கொண்டிராத முகமதுடைய சமூகத்தார்கள், முகமதுடைய உம்மத்தினர்களுக்கு ஓதி காண்பிப்பதற்காக கடவுள் அவரு முகமதுக்கு வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிறத சொல்றாரு. மேலும் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு, அவர்கள் வழிகேட்டில் இருக்காங்க, அவங்கள பரிசுத்தப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக அவர்களுக்கு அதை ஓதி காட்டுறதுக்கும் அந்த வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்பிப்பதற்கும் அவர்களிலிருந்தே முகமதை தேர்ந்தெடுத்து அவருக்கு அந்த குர்ஆனை கடவுள் வழங்குகின்றார் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு விவரிக்குது. கடவுள் அருள் புரிந்திருக்கின்றார். இதற்கு முன்பு அவர்கள் முழுவதுமாக தவறான வழியில் சென்று விட்டனர். அப்ப அந்த அரபு சமூகம் அதுவரையிலும் வேதத்தை பெற்றிருக்கவில்லை. அவர்கள் தவறான வழியில இருந்தாங்க. அவர்களிலிருந்தே முகமதை தேர்ந்தெடுத்து அவருக்கு இந்த குர்ஆனை வழங்கி அவர்களை தூய்மைப்படுத்தவும் அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கவும் கடவுள் அருள் புரிந்திருக்காரு அப்படிங்கிறத இந்த 164 வசனத்துல இருந்து நாம அறிகிறோம். இப்ப ஒரு பொருள் என்னுடையதாக இருக்கும்போது அது என்னுடையது அப்படின்னு நான் சொல்றேன். அதை எல்லாருக்குமானதாக நான் கொடுத்துட்டா அது நம்முடையது அப்படின்னு சொல்றோம்ல. அது போல இந்த குர்ஆன் கடவுள்கிட்ட இருந்தது வரையும் அவர் தன்னுடையது அப்படின்னு குறிப்பிடுறாரு. அது முகமது மூலமாக கேப்ரியல் மூலமாக முகமதுக்கு வழங்கப்பட்ட பின்பு அத நம்முடையது அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்றாரு. சூரா 2 பசுங்கன்றுங்கிற அத்தியாயத்துல வசனம் 151 இந்த கடவுளுடைய வார்த்தை பிரயோகங்களை கவனிங்க. நம்முடைய வெளிப்பாடுகளை உங்களுக்கு ஓதி காண்பிப்பதற்காகவும், உங்களுக்கு அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஏற்கனவே நாம இந்த குர்ஆனை பெற்றுவிட்டோம். அதனால கடவுள், கேப்ரியல், முகமது, இந்த ஒட்டுமொத்த முகமதுடைய உம்மத்துகள் யாவருக்கும் பாக்கியமானதாக குர்ஆன் ஆயிடுது. அதனால நம்முடைய வெளிப்பாடுகளை உங்களுக்கு ஓதி காண்பிப்பதற்கு, யார் இதை பெற்றிருக்கீங்களோ உங்களுக்கு ஓதி காண்பிப்பதற்கு, உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு, வேதத்தையும் ஞானத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு, மேலும் நீங்கள் ஒருபோதும் அறிந்திராதவற்றை உங்களுக்கு கற்பிப்பதற்காகவும் உங்களுக்கிடையில் இருந்து ஒரு தூதரை அனுப்புவது அருட்கொடைகள் ஆகும். நாம ஒருபோதும் அறிந்திராத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இன்றைக்கு ரசாத் மூலமா நாம அறிந்திருக்கோம். நாம் ஏன் படைக்கப்பட்டோம், நாம் இதற்கு முன்ன என்ன தவறு செய்திருக்கோம், மறுமை நாள்ல எப்படி, எல்லா விஷயங்களும் நம்ம இந்த குர்ஆன்ல
கடவுள் நமக்கு பிரசாத மூலமா வெளிப்படுத்தின அத்தனை விஷயங்களுமே அதுவரையும் நாம அறியாததாக தான் இருந்தது அப்படிங்கிறத நீங்க எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. எனக்கு அதை விவரிச்சு சொல்ல முடியல, டைம் பத்தாயிரம். 1400 ஆண்டுகளாக முகமது அவர்களின் சமூகத்தவர்களாகிய நாம் குரானில் இருந்த அறியாத செய்திகளை நமக்கு கற்பிப்பதற்காக கடவுள் அவருடைய உடன்படிக்கையின் தூதரை டாக்டர் ரசாத் கலீஃபா அவர்களை அனுப்பி நமக்கு அருள் புரிந்துள்ளார். உடன்படிக்கையின் தூதர் ரசாத் தான் என்பதை உறுதிப்படுத்தும் பொருட்டு குரானில் பல சான்றுகள் இருந்த போதிலும் இந்த வசனமே அதற்கு ஒரு சான்றாக இருக்கும்படி கடவுள் அதை வடிவமைச்சிருக்கார். ரசாத் தான் உடன்படிக்கை தூதர் அப்படிங்கிறதுக்கு குரான்ல பல சான்றுகள் கடவுள் வச்சிருக்காரு. அதை ரசாதம் கிளைம் பண்றாரு. இந்த வசனம் என்னை தான் குறிப்பிடுதுன்னு ரசாத கிளைம் பண்றாரு. இது எல்லாத்தையுமே நாம அறிஞ்சிருக்கிறோம். பல வசனங்கள் ரசாத குறிப்பிட்டு சொல்லுது. மேலும் இந்த வசனம் 2:151 ரசாது கடவுளின் உடன்படிக்கை தூதர் அப்படிங்கிறத நமக்கு சான்றாக உறுதிப்படுத்தி காட்டுது. கடவுள் இதனை கணித கட்டமைப்பில் வடிவமைத்துள்ளார். நபி முகமது அவர்கள் கடவுளின் தூதர் என்பதற்கு கடவுளே சாட்சி பகர்கின்றார். முகமது தன்னுடைய தூதர் அப்படிங்கிறதுக்கு கடவுளே சாட்சி பகர்றாரு. மேலும் குர்ஆன் நபி முகமது அவர்களுக்குத்தான் வழங்கப்பட்டது அப்படிங்கிறத இந்த ஒட்டுமொத்த உலகமும் அறிந்திருக்குது. இந்த ஒட்டுமொத்த உலக மக்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயமாக நபி முகமது அவர்களுக்கு குர்ஆன் வழங்கப்பட்டது அப்படிங்கிற செய்தி இருக்கு. ஆனா டாக்டர் ரசாத் கலீஃபா அவர்கள் தான் கடவுளின் உடன்படிக்கை தூதர் அப்படிங்கிறதுக்கு இந்த குர்ஆனின் அற்புதமாகிய கணித கட்டமைப்பு சாட்சி பகருது அப்படிங்கிறத குர்ஆன்ல இருந்து நாம் அறிகிறோம். இப்ப 2வது அத்தியாயம் 151வது வசனம் ரசாத் கலீஃபா அப்படிங்கிற அந்த பெயருடைய எழுத்தன் மதிப்பு 2:151 1230. அதை அப்படியே சாத்தியக்கூறு கணித அடிப்படையில தொடர்ச்சியா எழுதிட்டீங்கன்னா அது 19ஆல வகுப்படக்கூடியதா இருக்குது. அப்ப இந்த கணித கட்டமைப்பு, அதாவது முழுமையாக ரசாத் கலீஃபாங்கிற அவருடைய பெயருக்கு 1230 எழுத்தன் மதிப்பு. அதனையும் அந்த சூறா எண்ணையும் வசன எண்ணையும் போட்டு நாம சாத்தியக்கூறு அடிப்படையில நிறுவனம்னா அது 19ஆல வகுப்படக்கூடியதா இருக்கு. இது ரசாது மட்டும்தான் கடவுளுடைய உடன்படிக்கை தூதர் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு சான்றா இருக்கு. ஆக டாக்டர் ரசாத் கலீஃபா நமக்கு இதுவரையிலும் மறைவான இந்த செய்திகளை வெளிக்கொணர்ந்து தந்திருக்காரு. அந்த அடிப்படையில் நாம இந்த மார்க்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களா இருக்கோம். நாம இனிமேலும் தொடர்ந்து உறுதிப்பாட்டோட கடவுளுடைய இந்த கட்டளைகளை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களா இருக்கணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். ஹக்கீம்.